இதைத்தான் அல்லாஹ்வும் எமக்கு கட்டளையிடுகிறான் சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல்-ظن, அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிவிடுங்கள். கணவன் மனைவியின் மீது, மனைவி கணவனின் மீது, பிள்ளைகளின் மீது, பெற்றோர்களின் மீது, உறவினர்களின் மீது, நண்பர்கள் மீது, தொழிலாளிகள் மீது என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீர்கள். இப்ப குறைவா சந்தேகம் கொள்ளும் அர்த்தமா? எல்லையே அல்லாஹ் தடை செஞ்சுட்டா. சந்தேகம் கொள்ளாத யார் மீது, நல்லெண்ணம் வை. இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. அல்லாஹ் என்ன சொல்லல? இஜ்தனிபு-ظن, சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல. அல்-உத்ருக்குல்லன், சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றான் அல்லாஹ்? இஜ்தனிபு, விலகிக் கொள்ளுங்கள், நெருங்காதீங்கன்னு அர்த்தம். அதுல போகவே செஞ்சிடாதீங்க, சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யார் மேலே. இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. இந்த இஜ்தனிபு என்ற வார்த்தை குர்ஆனில் 3 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 3 பாவத்தை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒன்று ஷிர்க், வஜ்தனிபு தாகூத், அவர்கள் தாகூத்தை புறக்கணிப்பார்கள், தாகூத்தை விட்டு விலகுவார்கள். தாகூத் என்றால் ஷைத்தான். சிலை வணக்க வழிபாட்டை விட்டு அவர்கள் விலகுவார்கள். ஷிர்க்க கண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றார், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மதுவை அல்லாஹ் தடுப்பதற்கு சொல்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று. ஷிர்க் எதை பாழாக்கும்? ஈமானை பாழாக்கும். ஹம்ர் எதை பாழாக்கும்? மது. மூளைய நாசமாக்கிடும், பாழாக்கிடும். ஹுஸ்னுல்-ظن இல்லாமல் தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? பிறர் மீது சந்தேகம் கொள்வது, வீணான சந்தேகங்களை பிறர் மீது வைப்பது எதை பாழாக்கும்? உறவை பாழாக்கும். ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டால் அந்த உறவுல நல்லா இருக்குமா? நிம்மதியா வாழ முடியுமா? முடியுமா? ஏன் என் ஒய்ஃப் 2 மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும்? அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காரா, யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த உறவுல சந்தோஷம் இருக்குமா? ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க, யார் இந்த லேடிட்ட இவர் பேசினாரு அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா? இருக்க. அப்போ இந்த தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? உறவை பாதிக்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து விடும்.